இந்த ரிபப்ளிக் டே சேல்ல Flipkart அண்ட் அமேசான்ல 20,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வாங்கணும்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நிறையவே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல எந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோல சொல்லியிருக்க எல்லா ஸ்மார்ட் போனோட ரிவ்யூவும் நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே கார்டு ஆஃபர் போக தான் உங்களால அவைல் பண்ண முடியும். ஒரு சில ஸ்மார்ட் போன் மட்டும்தான் கார்டு ஆஃபர் இல்லாமே வாங்குற சூழல் மட்டும்தான் இருக்கு. அதனால இப்பயே உங்கள்கிட்ட கார்டு இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முடிச்ச உடனே இங்கேயே பக்கத்துலயே லிங்க் எல்லாம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது மோட்டோவோட G86 பவர். இந்த போன் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பெரிய பிரைஸ் கட் இல்லாம இருக்கு. அதுக்காக குறையே இல்லையான்னு கேட்டா குறை இருக்கு. இதுல பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிப்போமே. இந்த போன்ல உங்களுக்கு 1.5K OLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட தரமான டிஸ்ப்ளே மட்டும் இல்லாம இந்த போன்ல மீடியாடெக்கோட Dimensity 7400 யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு டெய்லி டாஸ்க் எல்லாமே ஈஸியா ரன் பண்ண முடியும். இந்த போன்ல மேஜரான ஹைலைட் என்னன்னா, இங்க உங்களுக்கு 6720 mAh பேட்டரியும் 30 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து 10 மணி நேரம் வரலியமான SOT நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். இதோட சேர்த்து இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸும் இந்த பிரைசிங்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. இங்க மெயின் சென்சார் சோனியோட லிட்டியா 600 சென்சார். இங்க ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால போட்டோஸோட கிளாரிட்டி வைஸ்லயும் நல்லாவே பண்ணிருக்காங்க. இது இல்லாம 8 MBக்கான அல்ட்ரா வைடோட சேர்த்து ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 32 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட சேர்த்து LPDDR4X RAM கிடைச்சிரும். டுவெல் ஸ்பீக்கர் 11 5G பேண்ட் எல்லாமே இந்த போனோட பாசிட்டிவ். இது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். அதனால தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தா காப்பாத்திடலாம். ஆனா இந்த போன்ல மைனஸா படுற விஷயம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருந்தாலும் ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் நான் அடுத்ததாக சொல்ல போகிற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேரில் கிடைக்காது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீல் வந்து CMFோட Phone 2 Pro. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகும். இதில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஃபோனில் Full HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மீடியாடெக்கோட Dimensity 7300 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணும்போது மேஜரான எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. BGMIல 120 FPS சொல்லியமான சப்போர்ட் இருந்தாலும் ரொம்ப சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கேமிங்லையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்புறம் கேமரா சைடு வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சாரோட சேர்த்து 2x டெலிஃபோட்டோ லென்ஸும் இந்த ஃபோனில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் டெலிஃபோட்டோ லென்ஸ் யாருமே கொடுக்கறது இல்லை அப்படின்றது இந்த ஃபோனுக்கு இன்னொரு பாசிட்டிவ். இருந்தாலும் இந்த ஃபோனில் குறையா பார்க்குற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 5000 mAh பேட்டரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 8லேருந்து 8.5 மணி நேரம் வரலியமான SOT எதிர்பார்க்கலாம். இதோட சேர்த்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பேட்டரி லைஃப்காக ஒரு ஃபோன் வேணும், அது ஓப்போலேருந்து வேணும் அப்படின்னீங்கன்னா ஓப்போவோட K13 ஒரு சிறப்பான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ 18,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டில் கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனில் மெயினான பாசிட்டிவ் என்னன்னா, 7000 mAh பேட்டரியில் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் மூலயமா 1 மணி நேரம் வரலியமா சார்ஜிங் பண்ண டைம் எடுத்துக்கும். இது இல்லாமல் 11 மணி நேரம் 40 நிமிஷம் வரலியமான SOTயை இந்த ஃபோன் வழியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் இது இல்லாமல் வேற என்னப்பா பாசிட்டிவ் இருக்குன்னு கேட்டால் டுவெல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடைச்சிடும். CMFல அது கிடைக்காது. டிஸ்பிளே சைடு வரும்போது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. நார்மலாக டே டு டே லைஃப்ல எல்லா டாஸ்கையும் ஈஸியாக ரன் பண்ணும். சாஃப்ட்வேர் சைடு வரும்போது 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. Android 16 ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ Android 17 வரலியமான அப்டேட் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட், UFS 3.1 சப்போர்ட், இது எல்லாமே இந்த ஃபோனோட மேஜர் பாசிட்டிவ்ஸ். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா சொல்ல முடியாது. அந்த சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னா ரியல்மியோட P4 உங்களுக்கு ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க முடியும். இதில் மேஜரான பாசிட்டிவ் என்னென்னா, இங்கே உங்களுக்கு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவல் இந்த 20,000 செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல பிரைட்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சைடு ஹைப்பர்விஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது.
இதோட சேர்த்து உங்களுக்கு ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைசிங்கில் கேமிங் வைஸ் நல்லா இருந்தாலும் கேமரா சைட் ரொம்ப சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. டே லைட்டில் ஓரளவுக்கு நல்ல பிக்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். இதில் மெயின் சென்சார் 50 MBக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 MBக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சாஃப்ட்வேர் சைடு வரும்போது 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டு, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சிறப்பான விஷயம் தான். ஆனால் எனக்கு கேமரா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் சரியான ஆப்ஷனாக இருக்காது. அந்த குறைய தீர்க்க வந்திருக்க ஃபோன் தான் மோட்டோவோட G60 ஃபியூஷன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ கார்டு ஆஃபர் போக 20,000 அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க முடியும். பேஸே 8GB 256GB வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வளைவான டிஸ்பிளே கிடச்சிரும். 1.5K பேனல் தான். ஓவராலாக நல்ல பிரைட்டான பேனலும் கூட. இது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 இருந்தாலும் இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பர்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் கேமரா சைடில் உங்களுக்கு மெயின் சென்சார் 50 MBக்கான சோனியோட லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 13 MBக்கான அல்ட்ராவைட் சென்சாரும் கிடச்சிரும். ஃப்ரண்ட்டில் 32 MBக்கான சென்சாரும் கூட. இதில் ஓவராலாக கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக IP69க்கான ரேட்டிங்கு, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். இதனால் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தால் ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம். டுவெல் ஸ்பீக்கரு, 11 5G பேண்ட் எல்லாமே இந்த ஃபோனோட அடிஷ்னல் பாசிட்டிவ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது மோட்டோலேருந்து மோட்டோக்கு வந்துடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ரியல்மி, ஓப்போ, விவோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு மோட்டோக்கு வரீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்க்கும்போது சிறப்பாக இருக்காது. பேட்டரி சைடில் 5500 mAh பேட்டரியை வச்சு ஓரளவுக்கு சிறப்பான பேட்டரி லைஃபை கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமிங் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே எனக்கு கேமிங்கும் வேணும், கேமராவும் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக ரியல்மியோட P3 Pro தான் அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக சூஸ் ஆகுது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே சைடில் 1.5K குவாட்-கோர் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 FPS-லேருந்து 120 FPS சொல்லியுமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெயின் சென்சாரு சோனியோட IMX896 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓவராலாக மெயின் சென்சாரில் வர அவுட்புட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே ஓரளவுக்கு நல்ல பிக்சர்ஸ் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது இல்லாமல் 6000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து 9 மணி நேரம் வரலியுமான SOT நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இதுலேயும் உங்களுக்கு IP69க்கான ரேட்டிங் கிடச்சிரும், டுவெல் ஸ்பீக்கர் கிடச்சிரும், 9 5G பேண்ட் வரலையும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது Android 15 லான்ச் பண்ணியிருந்தாலும் 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டோட சேர்த்ததுனால Android 18 வரைக்குமான அப்டேட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் எல்லா பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தாலும் இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் விவோலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னா விவோவோட T4R ஒரு ஸ்லிம்மான ஃபோன்பா, கைக்கு அடக்கமாக இருக்கணும், வெயிட் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஃபோன் சரியான ஆப்ஷனாக இருக்கும். இங்கே டிஸ்பிளே சைடில் உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் HD டிஸ்பிளே. பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு வரும்போது 5700 mAhக்கான பேட்டரி கொடுத்து 44 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு க்ளோஸ் டு 9 ஹவர்ஸ் வரலியுமான SOT நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதில் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 8GB 128GB வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பெரிய குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் கேமிங்க்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஆப்ஷனாக இருக்காது. கேமரா சைடு வரும்போது மெயின் சென்சார் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு IP69க்கான ரேட்டிங் கிடச்சிரும். சாஃப்ட்வேர் சைடு வரும்போது 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதே போக்கோ சைடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு Poco X7 ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே உங்களுக்கு 1.5K கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கிடச்சிரும். இதில் டிஸ்பிளே சைட்லையும் ஓரளவுக்கு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு வரும்போது 5500 mAhக்கான பேட்டரியும் 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கருக்கான ஆப்ஷன் கிடச்சிரும். Android 14 தான் லான்ச் ஆனிச்சு, ஆனால் 3 வருஷத்துக்கான OS அப்டேட் கிடச்சிரும். போக்கோ விரும்புகிறவங்களுக்கு இந்த ஃபோன் சரியாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் போக்கோன்னு போடும்போதே மதர் போர்டு வந்துடுறீங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் மதர் போர்டு நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் இருக்கான், சாம்சங்கோட M36, சாம்சங்கோட A35 ஒரு 17,000 18,500 கிடைக்குது. இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில் இது வரைக்கும் சொல்ல எல்லா ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 ஃபோனும் பெஸ்ட்டான ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு சாம்சங் தான் வேணும்னா இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 20,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சிறப்பான வீடியோஸில் உங்களை பார்க்குற வரைக்கும்